Hi friends, my life Pudhina channel and நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புதினா சட்னி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா 2-3 முறை அலசிடுங்க. மண்ணு நிறைய இருக்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது தேவைனா போட்டுக்கோங்க, இல்லனா வேண்டாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்க, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது 1/4 முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுக்க, கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சிவந்த நிறம் வரணும். செவந்துச்சு. இதே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இதுலேயே பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளியும் போட்டுடலாம். இதுலேயே புதினாவையும் போட்டுக்கலாம். நல்லா புதினா வதங்கணும். வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறணும். இப்போ நம்ம வதக்கி வச்சது ஆறிடுச்சு. போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இதுலேயே தேங்காயும் போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் சட்னியை. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சுக்கலாம். இல்லை ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்னியில் போட்டுக்கலாம். அதை சுவையான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.